நிச்சயமாக, ஊக்கமளிக்கும் கதைகள் பெரும்பாலும் ஊக்கமளிப்பதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. இங்கே 1-2 ஓநாய்களின் கதை. ஒரு வயதான செரோகி தனது பேரனுக்கு வாழ்க்கையைப் பற்றி கற்பிக்கிறார். எனக்குள் ஒரு சண்டை நடக்கிறது என்று சிறுவனிடம் கூறினார். இது ஒரு பயங்கரமான சண்டை. இது 2 ஓநாய்களுக்கு இடையே. ஒன்று தீயது. அவர் கோபம், பொறாமை, துக்கம், வருத்தம், பேராசை, ஆணவம், சுயபரிதாபம், குற்ற உணர்வு, மனக்கசப்பு, தாழ்வு மனப்பான்மை, பொய், போலி பெருமை, உயர்வு மற்றும் அகங்காரம். பணிவு, தயவு, இரக்கம், பச்சாத்தாபம், தாராள மனப்பான்மை, உண்மை, இரக்கம் மற்றும் விசுவாசம். அதே போராட்டம் உங்களுக்குள்ளும் நடக்கிறது மற்றும் ஒருவருக்குள்ளும் கூட. பேரன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, எந்த ஓநாய் ஜெயிக்கும் என்று தாத்தாவிடம் கேட்டான். வயதான செரோகி வெறுமனே பதிலளித்தார், நீங்கள் உணவளிக்கும் ஒன்று. இந்த கதை நம் வாழ்க்கையை வடிவமைப்பதில் நமது எண்ணங்கள் மற்றும் செயல்களின் சக்தியை விளக்குகிறது. சவாலான காலங்களில் கூட நேர்மறை மற்றும் நன்மையில் கவனம் செலுத்த இது நம்மை ஊக்குவிக்கிறது.